எனக்கு இப்படி ஒரு ஆர்டர் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. எனக்கு Instagramல ஒரு மெசேஜ் வந்துச்சு. இஃப்தியாருக்கு பன் சப்ளை பண்ணுவீங்களான்ட்டு. நான் ஓகேங்க பண்ணலாங்க. எந்த மசூதி, எங்க எவ்வளோ பன் தரணும்னு கேட்டேன். ஆக்சுவலா உங்க மெனுல என்ன ரொம்ப சூப்பரா இருக்கோ அத சொல்லுங்கன்னேன். சரி சாக்லேட் பன் ரொம்ப நல்லாருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. அது வந்து நீங்க எந்த மசூதிக்கு போறீங்க? அந்த மசூதியில எத்தன பேர் வருவாங்க இஃப்தியாருக்குன்னு கேட்டாங்க. ஒரு 150லேருந்து 200 பீப்பிள்ஸ் வருவாங்கன்னு சொன்னேன். ஓகே 200 பன்க்கு எவ்வளோ ஆகுது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. எஃப்டிஆருக்குன்னு சொல்லும்போது நம்ம எதுவும் இந்த ப்ராஃபிட்டே பார்க்கக்கூடாது. பேஸ் வேல்யூ என்னவோ அது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட்ட சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அமௌண்ட்ட நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. எப்போ குடுக்கணும்னு கேட்டிருந்தேன். உங்க இஷ்டம் நீங்க எப்போ வேணாலும் குடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் குடுங்க நான் குடுத்துர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவருக்கும் கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, "என் பேரையும் ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணாதீங்க வீடியோ பண்ணீங்கன்னா" அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பிரதர் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே நோன்பு திறக்க போற அந்த மதீனா பள்ளிவாசல் சாந்தம்ல இருக்குங்க. அங்க தான் போயிட்டேன். அங்க 150 பீப்பிள்ஸ்லேருந்து 200 பீப்பிள்ஸ் வருவாங்க. சரி லாஸ்ட் ஒரு 3 டேஸ் தானே இருக்கு. 150 பீப்பிள் தான் வருவாங்கன்னு கரெக்ட்டா கொண்டு போனேன். அது கரெக்ட்டா ஆயிடுச்சு 150 பன்னு. ஓகே ஹாப்பி. அவருக்காகவும், அவர் ஃபேமிலிக்காகவும் நான் துவா கேட்டேன். நீங்களும் துவா கேளுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.